வணக்கம். உடலிற்கு ஒரு நல்ல மருந்து ஆசனம், உள்ளத்திற்கு ஒரு நல்ல மருந்து தியானம். O God bless us and all in the world with peace, happiness, purity in mind, health and wealth. இப்போ நம்ம முத்திரைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முத்திரைகள் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது முத்திரைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி இடத்துல உட்காந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காற்றோட்டமான இடமா இருக்கணும். இடம்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்கணும். ஸோ ஏசிலாம் போட்டுக்காம ஜன்னலெல்லாம் திறந்து விட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து செய்யலாம். ரூம்குள்ளே உட்காந்து செய்யலாம். உடம்பு முடியாதவங்க தாராளமாக செய்யலாம். செய்ய செய்ய நம்ம உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இம்யூன் பவர் இம்ப்ரூவ் ஆகி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை கரெக்டான இடத்துல உட்காந்து செய்யணும். நம்மளுடைய பேக் போனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி சுக ஆசனத்துலேயோ இல்லைன்னா எனக்கு வஜிராசனம் வரும் அப்படின்னா முட்டி போட்டு அது மேலே உட்காந்து வஜிராசனத்துலேயோ, இல்லை மேம் என்னால் கீழெல்லாம் உட்கார முடியாது, மூட்டு வலி இருக்குது, இல்லை நான் ஏதோ ஒரு பேஷண்ட் அப்படின்னா நீங்கள் சோஃபாலேயோ இல்லை சேர்லேயோ உட்காந்து தாராளமாக செய்யலாம். ஆனால் உங்களுடைய அந்த மேட் விரித்து செய்யணும். ப்ளஸ் உங்களுடைய இதில் மேடு பள்ளங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடமா பார்த்து செய்யுங்க. இப்போது உங்களுடைய முத்திரைகள் செய்யும் போது நீங்கள் எதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ கையில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அழுத்தம் கொடுப்போம் இல்லையா, அந்த சின்ன அழுத்தத்தையும் உங்களுடைய மூச்சோட்டத்தையும் மட்டும்தான் கவனிக்கணும். மற்றபடி வேறு எதையுமே திங்க் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், கவலைகளாகட்டும் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். ப்ளஸ் இது உங்களுடைய தியானத்துக்கான அடுத்த வழியை கூட காமிக்க ஆரம்பிக்கும். நம்ம எப்போ மற்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய ப்ரீத்திங்கையும் நம்மளுடைய கை விரல்களில் கொடுத்துருக்கக்கூடிய அழுத்தத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு அது நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ முத்திரைகளை இப்படி தான் செய்யணும். அந்த மாதிரி செய்ய ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு கால நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேளையுமே செய்யலாம். காலையில், மாலை, நைட்டு 3 வேளையுமே செய்யலாம். ஆனால் உணவுக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க. இல்லை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னா 2 ஹவர்ஸ் கழித்து செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ முத்திரையை செய்ய செய்ய நம்மளுடைய மனசு ரொம்பவே தூய்மை அடையும். இந்த உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம செய்கிற விதத்தில் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்தி இந்த முத்திரைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன முத்திரைகள் செய்யலாம் அப்படின்ற வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.